பாடம் நுழைந்திருக்க நண்பரும் அருள்வா தேவா சம்போ மகாதேவா ஆதி நாளையிலே அசுர குருவாகிய சுக்கிர பகவான் காலக்கையின் மகளாகிய மாயையின் மகளை அழைத்து காசி முனிவரை குடிவர சொல்ல அவளும் அவ்வாறே செய்து சிங்கமுகாசுரன் கஜமுகாசுரன் சூரபதுமன் தாரகன் அஜமுகி என்ற அசுரர்களை பெற்றெடுத்தார். அவர்களுள் சூரபதுமனோ சிவபெருமானின் அரியப்பெரிய வரங்களை பெற்று தேவர்களை இம்சிக்குள் உள்ளாக்கினார். இதை தாங்காத தேவர்கள் என் தந்தையாகிய சிவபெருமானிடம் சென்று முறையிட என் தந்தை சிவபெருமான் வரமளித்தனானே அவர்களை அழிப்பது நல்ல முறை அல்ல என்று சொல்ல, அப்படியானால் தங்களின் என்பால் நிகழ்க்க ஒரு குமரனை தந்தல்ல வேண்டும் என்று சொல்ல என் தந்தையின் நெற்றுக்கண்ணில் இருந்து 6 தீப்பழம்புகளாக வெளிவந்து அருபமும் உருவமாகி அநாதையாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதொரு மேனியாக கருணைக்கு ஒரு முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகனாகிய உலக முடித்திறன் வழி என்ற வார்த்தை கிணங்க அரியன் அவதரித்தேன். 6 கார்த்திகை பெண்களால் பாலூட்டி வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும் தேவர்களின் துயர் தீர்க்க அவதரித்ததால் தேவ சேனாதிபதி என்று பெயர் பெற்று சூரபதுமனை இருவராக பிளந்து ஒரு புறம் மயில் வாகனமாகவும் மற்றொரு புறம் சேவல் கொடியாகவும் ஏற்று இந்த கைலாசனத்திலே வீற்றிருக்கிறேன். அப்படி இருக்க கானப்பிரியர்
கழகப்பிரியர் வீராகான பிரியர் இசைமா முனிவரின் வருகைக்கு முன்பாக என் தந்தையை வணங்கி அதன் பிறகு என் பணியை தொடர இசைத்தமிழ் பெரும் சாதனை யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதற்கு நிகராக கானப்பிரியர் கழகப்பிரியர் வீணாங்கான பிரியர் இசை மாமுனிவரின் இனிய கானம் ஒன்று கேட்கின்றதை காத்திருப்போம் அன்னவருக்காக கைதட்டி அன்பு பெரியவர்கள் அனைவருக்கும் நன்றி 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 இருந்த வணக்கம். அவமேதும் செய்யாத திருப்பிள்ளை நான் தாயாகி தமிழ் வந்து பணத்தாயே நீ ஒரு கோடி கவிதாய் உனை வருகின்ற துயர் மாற்றுவே
அஞ்சலின் மணாளனே, ஆறுமுகனே, நாரதனின் மணிவான வணக்கம். வருக வருக வருக. நான்முகன் மைந்தரே, நற்றமிழ் புலவரே, மூன்று லோகங்களுக்கும் சென்ற கவிபாடு மன்னமிக்க வீணாகன பிரியரே, நாதத்தின் கீதமே, தங்களையும் வருக 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 என்று தங்களையும் வரவேற்று அதன் பிறகு தாங்கள் வந்த நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டனர். இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்றோடு தாங்கள் வந்திருப்பீர்கள் என்று கருதுகிறேன். முருகனாக தோன்றி காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அன்பு தம்பி ரவிதரன் அவர்களுக்கு கிராமத்தார்கள் சார்பாக பொன்னாடை வழங்குகிறார்கள். பொன்னாடை எடுத்து புகழாரம் சூடிய கிராம பொதுமக்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் எமது சார்பாகவும் எங்களது தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொடுத்த அன்பு அண்ணா கிராமத்தார்கள் அனைவருக்கும் எமது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி 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 இருந்த வணக்கம். இன்றைய வருகையிலே அற்புதமான மங்களகரமான மகிழ்ச்சியூட்டும் நிகழ்ச்சி ஒன்று இருப்பினும் தாங்கள் வாய்மொழியால் கூற வேண்டும், என் செவியால் கேட்க வேண்டும் என்ற மார்க்கத்திலே வேள்விமலை சார்லை அருகாமையிலே திணைச்சோலை மத்தியிலே மிக அழகான அற்புதமான கனி ஒன்றை கண்டு கனி ஒன்று எங்களிடத்துல தெரிவித்து போக வந்திருக்கிறேன். ஆகா, முன்பு ஒரு கனியை கொண்டு வந்து
கைலையில் தாங்கள் நடத்திய நாடகத்தினால் அன்று கிடைத்தது படைவீடு. திரு ஆவினங்குடியாய் விளங்கிய குன்றில் சென்று தங்கியதால் ஆமா. பழமை ஞான பழமே என்பதனால் கிடைத்தது பழனி என்ற ஒரு படைவீடு அன்று கிட்டியது. அப்படி இருக்க அன்று தாங்கள் கொண்டு வந்த கனியினால் கிடைத்தது பழனி, இன்று கண்டு வந்த கனியினால் இன்னொரு வீடு. அப்படியா? ஆமா. கனியின் பெருமையும் மகத்துவத்தையும் எடுத்து இவங்கள் பார்ப்போம். மாங்கனிக்கும் தேங்கதலி மாங்கனிக்கும் தேங்கதலி மண்டலிக்கும் மேலிருக்கும் முருகா ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தேன் முருகா முருகா மாங்கனிக்கும் தேங்கதலி மாங்கனிக்கும் தேங்கதலி முருகா முருகா நான் கணிந்தேன் அக்கறியை இக்கணமே நான் கணிந்தேன் அக்கறியை இக்கணமே பொய்தனைத்துக் கொள்வி பொய்யாமல் பொய்தனைத்துக் கொள்வி மோகன குஞ்சரி மணாலா மாணிக்க விதையேந்தும் மாதேவி கலைவாணி தெண்டமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம். மாங்கனிக்கும் தென்குதலி பங்கனிக்கும் மேலினிக்கும் ஒரு பூங்கனியை கண்டு மனம் பூரித்தீர்களோ? ஆமா. அக்கனியை இக்கணமே பொய்யாமல் பொய்து அணைக்க தாங்கள் இவ்வளவு தூரம் வியந்து கனிந்து இசைத்து பாடக்கூடிய அழகினை பார்க்கின்ற பொழுது தாங்கள் இசையில் தான் வல்லவர் என்றால் கவி புனைவதிலும் கைதேண்டர் என்று காட்டிவிட்டீர்களே. முருகா 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 அப்படி இருக்க சித்தமன் பாக்கியம். அக்கனியினுடைய ஸ்லாகியத்தை தங்களிடம் ஒரு நாள் போதும்
ஓசை நாச்சம் என்று சொல்லக்கூடிய பஞ்சேந்திரியங்கள் கண்ணால் பார்க்கலாம், காதால் கேட்கலாம், நாசியால் நுகரலாம், நாவினால் ருசிக்கலாம், உள்ளத்தால் அனுபவிக்கணும். இப்படி ஐந்துக்கும் தருகின்ற பொழுது இந்த பறவையினங்கள் மட்டும் பரப்புவதற்கான காரணம் என்னவோ வாக்கு காயம் ஒரு 3 கரணங்களுக்கு அப்பா அப்படிப்பட்ட அக்கனியை பார்க்க பச்சைகள் கலந்தாடி நீரும் மலை பற்றி ஏனென்றால் முனல் பட்சிகளை கண்டு பறந்தோடியது எட்டாத உயரத்தில் இருக்கிறது 8 மணிக்கு 2 கொம்புகள் உண்டு என்பதை பார்க்கின்ற பொழுது மிக்க மேன்மையுள்ள அக்கனியை மிக்க மேன்மையுள்ள அக்கனிக்கு விதம் மேவும் குறிகள் உண்டோ மேவும் குறிகள் உண்டோ கண்கள் இவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது பெண்களுக்குள்ள குறிகள் இருப்பதால் பேசுவமாய் இருந்தேன் பெண்களுக்குள்ள குறிகள் இருப்பதால் பேசுவமாய் இருந்தேன் வாய் திறந்து பேசக்கூடிய அன்னவளை பார்க்கின்ற பொழுது மாதவள் அன்னவள் ஒன்றிய மாதவள் தம்பே மாதவள் தம்பே யாதுரை செய்தி
மருகா மருகா உனது சித்தூர் பேரது வள்ளி ஊரது சித்தூர் பேரது வள்ளி நாயகி என்று நான் நிலம் அழைக்கும் ஐயா ஆதியில் பாடிய கவிதையை கண்டு கொண்டேன். தாங்கள் கண்டு வந்தது கனியாக இருக்க முடியாது. நம்பியின் வளர்ப்பு மகள் மான் வயிற்றிலே பிறந்து வேடுவ குலத்திலே வளர்க்கப்படுகிறாள். அவளை மான்குட்டி வந்திருப்பதாக சென்று வேடுவனாக சென்று மான்குட்டி வந்திருப்பதாக வழக்கு வைத்து அழைத்து வாருங்கள். திருத்தணிக்கு திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் செய்கிறேன். அப்படி ஆகட்டும். திருமணத்துக்கு வரும்போது